தவறான ஆலோசனை கொடுத்த நபர்களை பத்தி பார்க்க போறோம். எச்சரிக்கை வந்துச்சு இல்ல? தவறான ஆலோசனை கொடுத்த ஊழியக்காரர் இருக்கிறாப்பா வேதத்துல, புரியுதுல? தவறான ஆலோசனை கொடுத்த ஊழியக்காரர் ஒன்று பிழையாம். அல்லேலூயா. இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க. சில நாங்கள் கொடுக்கிற ஆலோசனை இங்கே கேட்காதனால இன்னமும் அந்த குடும்பத்தில் ஒரு துக்கத்தோடு தான் இருக்கிறீங்க. அது எங்களை பார்த்தோன்னே எங்களுக்கு வேதனையாக இருக்குது. நான் அன்னைக்கு சொன்ன ஆலோசனை இந்த ஆத்மா கேட்டிருந்தேன், நீங்கள் நல்லா இருந்திருப்பாங்களேன்ட்டு. சரி, பிழையாம் என்ற தீர்க்கதரிசி, இவன் ஒரு தீர்க்கதரிசி. என்னாகும் 22வது அதிகாரம் அவனுடைய காரியம் 22 இதுலேருந்து 31 அதிகாரத்து வரைக்கும் தான் வருது. அந்த அதிகார பேர் வீட்டில் போய் படிச்சிங்க. என்னாகும் 24 17 19 வசனத்தில் இவன் சொல்ற ஒரு தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்து குறித்து சொல்ற தீர்க்க தரிசனம். அப்ப ஆரம்பத்தில் அந்த பிழையாம் தீர்க்கதரிசி எப்படிப்பட்டவனா இருந்தான்? தேவனோடு உறவாடா இருந்தான். தேவனோட வார்த்தைக்கு என்னவா இருந்தான்? கீழ்ப்படிந்தவனா இருந்தான். மோசேயை போல மோவாப் தேசத்தில் அங்கே இருக்கிறான். பாலாக் தேடி வராங்க, பொண்ணும் பொருள் கொடுக்க வரான். அவன் வாயிலிருந்து யாராவது வார்த்தை வரணும், அந்த வார்த்தை இஸ்ரவேலை சபிக்கணும், சபிச்சுட்டா நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் இவன் அந்த நாட்களில் கர்த்தர் என்ன சொல்றாரு நான் தாப்பா சொல்லுவேன், என் இஷ்டத்துக்கு சொல்ல மாட்டேன். ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தான். ஆரம்பத்தில் எப்பவுமே ஊழியக்காரர்கள் உண்மையாக தான் இருப்பாங்க. அதான் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே கடைசி வரைக்கும் நம்ம பார்க்க முடியும் வாழ்க்கை. அதான் ஜாக்கிரதை. அப்ப அந்த தீர்க்கதரிசனம் எப்படி சொன்னார் தெரியுமா? வெளிப்படுத்த விஷயம் 22:16 வாசிங்க. இயேசு கிறிஸ்து தரிசனம் வாசிமா 24 17 19. என்னாகும் 24 எடுங்க. ஒரு ஆள் வெளிப்படுத்த விஷயம் வைங்க. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமும் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன். பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாக யார் தாவீதின் வேராக வருகிறார்? இந்த தீர்க்கதரிசனம் என்னாகும் 24 17 19 சொல்கிறார். அவரை காண்பேன், அவரை பார்ப்பேன், இப்பொழுது அல்ல அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபில், பாத்தீங்களா? ஒரு நட்சத்திரம் யாக்கோபின் வம்சத்திலிருந்து பெறப்படும். ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். ஏதோம் சுதந்திரமாகும், சேயீர் தன் சத்துருக்களுக்கு சுதந்திரமாகும். இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறித்து ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கிறான். யார் சொன்னது? பிழையாம். நல்லா தெரிஞ்சுங்க, பிழையாம் ஒரு தீர்க்கதரிசி. இப்படி சொன்ன தீர்க்கதரிசி 24 அதிகாரத்தில் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்ன அந்த தீர்க்கதரிசி கண்கள் திறக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வந்த எண்ணத்தோடு வந்தவன் கர்த்தர் அதை மாற்றி ஆசீர்வதிக்க வைத்த தேவன். அல்லேலூயா. அப்ப சில காலங்களிலே தேவனுக்கு பயந்து நடந்த இந்த தீர்க்கதரிசி இப்பொழுது தவறான ஆலோசனை கொடுக்கிறான், மாறுறான். அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். என்னாகும் 25 அங்க என்ன செய்யறானா அதை வாசனை தவறான ஆலோசனை சொல்றமா. என்னாகும் 24 10 14 வாசி. என்னாகும் 24 10 14. அப்பொழுது பாலாக் பீலேயாமை மேல் கோபம் உண்டவனாகி. அப்ப இதெல்லாம் சுருக்கமா நீங்க வீட்டு இப்ப இன்னைக்கு என்ன பாடம் நடத்துறோமோ அது அப்படியே நீங்க நேரத்தை வச்சு உடனே படிச்சா தான் உங்களுக்கு புரியும், அப்படியே பதியும். நான் விலைக்கு சொன்னோம்னா ஒரு சப்ஜெக்ட் தான் எடுக்க முடியும். சில காரணம் நிறைய நீங்க தெரிஞ்சுக்கணும். அதனால நீங்க என்ன செய்யணும், குறிச்சு வச்சுட்டு வீட்டில் போய் படிங்க. இதுக்கு முன்னாடியே பாலாக்கு என்ன பண்றான், இஸ்ரேல் ஜனங்களை நேரடியாக மோதி என்ன செய்ய முடியல. அதனால இவன் ஒரு வல்லமையான தீர்க்கதரிசியா இருக்கிறான். இவன் இஸ்ரவேலை மக்களை சபிச்சா ஆண்டவர் சபிச்சு விடுவாரு அப்படி எண்ணத்துல சாப பண்ணப்பட சொல்றான். உனக்கு நிறைய பொண்ணு பொருளை தாரணும். ஆனா இவன் சொல்லலப்பா, நான் கர்த்தர் என்ன சொல்றாரோ அதான். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு, ஆசீர்வதிக்க சொல்லிட்டாரு. இஸ்ரவேலை என்ன பண்றான், இப்படி எவ்வளோ சொன்னாலும் போயா நானுமே என்ன செய்யறேன், உனக்கு பொண்ணும் தர மாட்டேன் பொருளும் தர மாட்டேன், நீ என்ன ஆசீர்வதிக்கப்பட்ட சபிக்க கூப்பிட்டா நீ ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டு மன வேதனையோடு அது பாலாக்கி இருக்கிற பொழுது அப்ப பாருங்க அவனை திருப்திப்படுத்துறதுக்கு என்ன சொல்றான் பாருங்க, வாசிமா. அப்பொழுது பாலாக் பீலேயாமின் மேல் கோபம் உண்டவனாகி கையோட கைத்தட்டி பீலேயாமை நோக்கி, என் சத்துருக்களை சபிக்க உன்னை
அழைத்து அனுப்பினேன். நீயோ இந்த 3 முறையும் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தாய். அதுக்கடுத்து கீழே வாசிமா. இதோ நான் என் ஜனத்திடத்துக்கு போகிறேன். பிற்காலத்திலே இதான் முக்கியம். இதோ நான் என் ஜனங்கள்ட்ட போறேன். பிற்காலத்தில் இந்த ஜனங்கள் உம்முடைய ஜனங்களுக்கு செய்வது இன்னதென்று உம்முடைய ஜனங்களுக்கு செய்வது இன்னதென்று உமக்கு தெரிவிப்பேன் வாரும் என்று உனக்கு தெரிவிப்பேன். இந்த ஆலோசனை தான் என்ன ஆலோசனை? தவறான ஆலோசனை. என்ன ஆலோசனை கொடுக்குறான் வாங்க. இப்ப என்ன 25 1 to 9 அப்புறம் படிங்க. நான் விரும்புற அந்த வசனம் மட்டும் எடுத்து பசிங்க. என்னன்னா உங்க நாட்டுல ஒரு திருவிழா கொண்டாடுங்க. யார் நாட்டுல? பாலாக்கு நாட்டுல, பாலா வசிக்கிற பட்டணத்துல ஒரு திருவிழா கொண்டாடுங்க. அந்த திருவிழாவுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை கூப்பிடுங்க. குமாரர்களையும் கூப்பிடுங்க, குமாரத்தையும் கூப்பிடுங்க. புரியுதா? இதுக்காக தான் பண்டிகையை சொல்றேன். கூப்பிடுங்க. கூப்பிடுகிற பொழுது விருந்து வைங்க. விருந்து வைக்கும் பொழுது எதை கொடுப்பாங்க? திராட்சை ரசத்தை கொடுப்பாங்களே, குடிங்க. குடித்த பிற்பாடு அந்த போதை வந்தோடனே இஸ்ரவேல் ஜனங்களுடைய குமாரத்தைகள் நல்லா அழகாக இருப்பாங்க. உங்கள் வாலிபர்கள் பக்கத்தில் விட்டுருங்க. பாவம் செஞ்சுருவாங்க. பாவம் செஞ்சால் தேவனுடைய கோபம் வரும். தேவ கோபம் வந்தால் சாபம் வந்துடும். இப்படி தான் இஸ்ரவேல் ஜனங்களை ஜெயிக்க முடிய இந்த ஆலோசனை யார் கொடுக்குறா? யாரவே? தீர்க்கதரிசி. புரியுதப்ப? இன்னைக்கு தேசத்தில் நல்ல ஊழியக்காரர் இருக்கிறாங்க, உண்மையான ஊழியக்காரர் இருக்கிறாங்க, பணத்துக்குன்னு ஊழியம் செய்யணும்னு இருக்கிறாங்க, பிசாசு ஊழியம் செய்யணும்னு இருக்கிறாங்க, குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு ஊழியக்காரன் இருக்கிறாங்க. புரியுதா சொல்றது? தசம்பாத்துக்காக காணிக்கையாக மனைவிட்டு ஒரு வார்த்தை போடுறது, புருஷன்கிட்ட ஒரு வார்த்தை போடுறது யாரு? சபை போதங்க. இப்படி பிரிச்சு கிளியருக்கு ஊழியத்துக்கு போகும்பொழுது வேதனை. 7 வருஷம் பிரிச்சிருக்கிறாங்க கணவன் மனைவியும். மாமியா பிள்ளிசீனி வச்சு பிடிச்சி புருஷன் மனைவியும் பிள்ளையும் சேர்ந்து வாழன்னு விரும்புகிறாங்க. அவனை பார்க்க விடாம மாமியா பண்ணிக்கிட்டு அந்த ஊழியக்காரன் தெரியும். ஊழியக்காரனுக்கு அவன் தசமம் மட்டும் வாரம் வாரம் வந்து சபைக்கு வந்து தசமாக வாங்கிட்டு போகிறான், அவன் கொடுத்துட்டு போகிறான். ஆனால் கூப்பிடுங்க வா சேர்ந்து வாழுன்னு சொல்ல மாட்டேங்கிறான் அந்த ஊழியக்காரன். அவன் தான் கல்யாணம் பண்ணி வச்சவன். இதெல்லாம் என்னது? தவறான ஊழியக்காரன். குடும்பத்தை ஒன்று இணைக்கிற ஊழியக்காரனா, குடும்பத்தை பிரிக்கிற ஊழியக்காரனா? ஒன்றா சேர்ந்தா வேற செய்ய போயிடுவாங்க. நம்மளுக்கு வார வாரம் வந்து சம்பாரிச்சு தசமாக கொடுக்குறானே, கொண்டாடியை கட்டு சபை சரியில்லை வேறன்னு கொண்டு போயிடுவாளே அப்படிங்கிறதுக்கு தசாம்பாத்துக்காக காணிக்கைக்காக ஊழியம் செய்கிறாங்க. 2 பேர் 7 வருஷம் பிரிஞ்சிருக்கிறாங்க. ஆக தவறான ஊழியக்காரன், தவறான ஆலோசனை என்ன சொல்றான்? தேவனுடைய மக்களை, பரிசுத்தமாக வாழ்கிற மக்களை நேரடியாக எதிர்க்க முடியாது. அவர்கள் பாவங்கள் செய்தால் பாவத்தின் விளைவு ஆண்டவர் தண்டிப்பார், ஆண்டவர் சகிப்பார். அதனால இப்படி செய்ய அப்படின்னு அதே மாதிரி செஞ்சாங்க. யாரு? பாலாக்கு செஞ்சான், பண்டிகை செஞ்சான், இஸ்ரவேலை கூப்பிட்டான், போய் அவங்கள கலந்துக்கிட்டு அவங்க பாவத்தை செஞ்சாங்க. தேவனுடைய கோபாக்கிடம் வந்தது. உண்டால வீட்டில் போய் படிச்சிங்க. 24:14 வாங்கி 24:14 வாசிங்க. இதோ நான் என் ஜனத்தார் இடத்துக்கு போகிறேன். பிற்காலத்திலே இந்த ஜனங்கள் உம்முடைய ஜனங்களுக்கு செய்வது இன்னதென்று உமக்கு தெரிவிப்பேன் வாரும் என்று சொல்லி போயிட்டானே. அதே மாதிரி நடந்துச்சா? இப்ப தவறான ஆலோசனை கொடுத்த ஊழியக்காரனுடைய நிலைமையை சொல்ல போறேன். நீங்களும் தவறான ஆலோசனை கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நிலைமை வரும். கர்த்தருக்கு பயந்து உண்மையில் ஊழியக்காரன் போய் ஆலோசனை கேளுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த ஊழியக்காரன் ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தான். ஊழியக்காரன் இயேசு கிறிஸ்து குறித்து சொன்ன தீர்க்கதரிசனை சொன்னவன் இப்போ அவன் எப்படி சாகுறான்னு பாருங்க. வாசிங்க 31:8. ஏன்னா 31:8 அவர்களை கொன்று போட்டது அன்றி மீதியானரின் 5 ராஜாக்களாகிய ஏவி, ரேகேம், சூர், ஊர், ரேபா என்பவர்களையும் கொண்டு போட்டார்கள். குமாரனாகிய பிலேயமையும் பட்டயத்தினாலே கொண்டு போட்டார்கள். மறுபடியும் வாசிமா. பேயோரின் குமாரனாகிய பீலேயாமையும் பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள். யுத்தத்துல பட்டயத்தாலே கொன்று போட்டான். தவறான ஆலோசனை ஊழியர்களுடைய மரணத்தை பாருங்க. இதுக்கு முன்னாடி ஒரு தீர்க்கதரிசி, அவனுக்கு ஒரு தீர்க்கதரிசனம் இருந்துச்சு. யாருக்கு? பிலேயாமுக்கு. அவன் சொல்றான் அந்த வசனம் 23:10 வாசிங்க. 23:10 போடுமா. யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக.
நீதிமான் எப்படி மரிப்பானோ அதே போல மரிப்பேனாக அவனுக்கே வந்த தீர்க்கதரிசனம். என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றான். அப்படி என்றான். ஆனா அவன் எப்படி இறந்தான்? பட்டயத்தால். அது யோசுவா நல்லா எழுதுறாரு. யோசுவா புத்தகத்துக்கு வாங்க 13:22. நீங்க சொல்லுங்க பட்டயத்தில் யுத்தத்தில் சாகிறது. ஆனா இங்க விவரம் எழுதுறான் யோசுவா. 13:22. இஸ்ரவேல் புத்திரர் வெட்டின மற்றவர்களோட கூட பேயரின் குமாரனாகிய பிலேயாம் என்னும் குறி சொல்லு. பாத்தீங்களா, அவனுக்கு ஒரு பட்டம் இருக்கு. என்ன கொடுத்திருக்காங்க? குறி சொல்லுகிற ஊழியக்காரன். அப்ப குறி சொல்ற ஊழியக்காரன் காசுக்கு ஊழியம் செய்யறவன், பணத்துக்கு ஊழியம் செய்யறவன். உங்களாம் குறி சொல்ற ஆளுங்க. அப்ப குறி சொல்லுகிற பட்டயத்தினால வெட்டி போட்டார்கள். இதத்தான் யூதா புதிய ஏற்பாடுகள் யூதா எழுதின புத்தகத்தில் 11வது வசனத்துல நேற்று நேரம் இல்ல தியானிக்கல. இப்ப லைட்டா சொல்லிட்டு போறேன். 11வது வசனத்தை வாசிமா. யூதா 11 ஒரே வசனம். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து. இவர்களுக்கு ஐயோ, எவர்களுக்கு ஐயோ? இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே. வஞ்சகம் ஏமாற்றுகிறது. இருதயத்தில் ஒண்ணு, வாயில் ஒண்ணு பேசுறது. இப்ப பிலேயாம் எதுல வரா? கூலிக்காக செய்த காரியூரில் போற நரகத்துக்கு அந்த லிஸ்ட்ல வந்துட்டாங்க. ஊழியம் செஞ்சவன் தான். ஆரம்பத்தில் நல்லா தான் ஊழியம் செஞ்சான். கடைசியில் என்னாச்சு? தவறான ஆலோசனை கொடுத்துட்டான். அம்பாட்டு தவறான ஆலோசனை கொடுக்காம இருந்தா இஸ்ரேல் ஜனங்கள் பாவம் பண்ணிருக்க மாட்டாங்க. இவன் தப்பிச்சு விட்டு இருப்பான். நிலைமையை பாருங்க, புரிஞ்சுட்டீங்களா? கடைசியில் வெளிப்படுத்தி 2:14 வாசிங்க. வெளிப்படுத்திலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்ன குறை? விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும், விக்கிரகத்துக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும், வேசித்தனம் பண்ணுவதற்கும். பாருங்க, வேசித்தனம் பண்ணுவதற்கு யார் காரணம்? ஏதுவான இடர். ஐயா, இஸ்ரவேல் ஜனங்கள் வேசித்தனம் பண்ணுவதற்கு யார் காரணம்? பிலேயாம். அதை இங்க வெளிப்படுத்தி எழுதுறாரு. யார் எழுதுறது? இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. யார்கிட்ட? யோவான் கிட்ட. எவ்வளவு பாருங்களேன், ஒரு ஆலோசனை, தவறான ஆலோசனை கொடுத்தவனுக்கு பாருங்க தண்டனை. வாசிமா. வேசித்தனம் பண்ணுவதற்கு ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. புரியுதா? திருச்சபையில யார் எப்படி இருக்கிறீங்க? மனம் திரும்புங்க. எச்சரிப்பு வந்துச்சா இல்லையா? தீர்க்கதரிசனம் வந்துச்சா இல்லையா? மனம் திரும்பு. பிலேயாமுடைய போதனையில யாருங்க சிக்குண்டு இருக்கிறா? தவறான வழியில போறவங்க. ஊழியக்காரர் வார்த்தை மூலமா தீர்க்கதரிசனமும் ஒரு ஆலோசனை தான், எச்சரிப்பு. பரிசுத்த வேதமும் ஒரு அதில் மறைந்திருக்கிற சத்தியங்களை வெளிப்படுத்தி பேசுறது ஆலோசனை தான். செய்தியே ஆலோசனை தான் வச்சுங்க. இதெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையா இருந்தீங்கன்னா நீங்க தப்பு வைக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு, பிழையாமுடைய போதத்தில் இருக்க கை கொடுக்கிற இந்த சபையில, அந்த எந்த சபை பேரு? பெருகம். பெருகம் சபை. ஆனா கர்த்தர் தான் இருக்கிறாரு. மனம் திரும்புவதற்காக காத்துக்கிட்டு இருக்கிறாரு. சரி, போகட்டும். இதோட படிக்கிறேன். அடுத்த ஒரு ஆள் வருவான். 2வது லைட்டால சொல்லிட்டு பாரு. அகிதோப்பேலின் ஆலோசனை போடுங்க. அகிதோப்பேலின் ஆலோசனை 2 சாமுவேல் புத்தகம் எடுத்துங்க. 16வது அதிகாரம் 23வது வசனம். இந்த அகிதோப்பேல் யார்? தேவனால் தாவீது ராஜாவுக்கு ஆலோசனை, ஒரு ஞானியாக ஆலோசனைக்காரனா வைத்தது. இன்னைக்கும் நல்லா கவனிங்க. நீங்க கவனிங்க. நம்முடைய சிஎம் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், முக்கியமான ஆட்களுக்கு பிஏ உண்டு. எல்லாரும் காட்டிலும் ஆலோசனை கொடுக்குற ஆட்கள் உண்டு. பட்ஜெட்ல அப்படி போட்டு அப்படின்னு. அது மாதிரி தாவீது ராஜாவுக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒரு தேவனுக்கு பயந்தவன். அவன் சொல்ற ஆலோசனை 100க்கு 100 சக்சஸ், வெற்றி. அப்படிப்பட்டவன் யாரு? அகிதோப்பேல். அவன் ராஜா அல்ல, ராஜாவுக்கு ஆலோசனை கொடுக்கிறவன். ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தான். கடைசியோட நிலைமையை பாருங்க. நீங்க ஆரம்பத்தில் வரீங்கல்ல, கொஞ்சம் வளர்ந்த உடனே உங்களுக்கு தெரிஞ்ச சத்தியம் எங்களுக்கும் தெரியாதோ அப்படின்னா நீங்க என்ன சொல்றது, நாங்க என்ன கேட்கறது. வந்தாலே யாரு கீழே கீழ்படியா என்ன செஞ்சிருவேன், உங்க மேலே ஏறிடுவேன். ஆனால் நான் மேல்படியா சொல்றதே இல்லை. மேல்படியா நம்ம தான். சொல்லுங்க, மேலே நிற்கிறவர்கள். அவனுடைய தலையையும் வாளையும் நசுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஆண்டு என்ன செஞ்சிருக்காரு? அதிகாரம். தேள்களையும் சர்ப்பங்களையும் மிதிக்க. அப்ப நம்ம காலில் கீழே தான் கிடக்கிறான். அவன் நினைச்சுக்கிட்டான் அவன் மேல் பண்ணி நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவன் கீழ்படியான். கீழ்படிவதே இல்லை, அதனால அவனுக்கு பேர் கீழ்படியான். சரி, வாசிங்க 23.
2 சாமுவேல் 16:20 வாசிமா. அந்நாட்களில் அகிதோப்பேல் சொல்லும் பாருங்க, ஆலோசனை அந்நாட்களில் அகிதோப்பேல் மூலமா சொல்ற ஆலோசனை எப்படி இருந்துச்சு? தேவனுடைய வாக்கை போல அப்படியாப்பா, இருந்தது. தேவனுடைய வார்த்தை போல இருந்துச்சு, தேவனுடைய வாக்கை போல இருந்துச்சான். நிறைய பேர் சத்தியம் தெரியாதவங்க இந்த புறச்சாதிகள்லாம் என்ன பண்ண தெரியுமா, பூசாரிகிட்ட அந்த மந்திரவாதிகிட்ட போகணுன்னு பெரிய பெரிய ஐஎஸ் கலெக்டர்லாம் வருவாங்க, பெரிய பெரிய அந்த அந்த ஆசாரின்னு சொல்லக்கூடிய குருக்கள் மத்தியில் என்ன செய்வாங்க, ஒரு பெரிய வாக்கு, ஒரு நல்லா இருப்பேன்னு சொன்னால் ஒரு கையில் எடுத்து ஒரு அப்படி கொடுத்தா அது பெரிய கடவுளே கொடுத்தது மாதிரி. அந்த மாதிரி இந்த அகிதோப்பேலுடைய வாக்கு எப்படி இருந்துச்சான், தேவனுடைய வாக்கை போல இருந்துச்சான். அப்படியே பலிக்கும், அப்படி வச்சுங்க, அப்படியே வெற்றி உண்டு. அப்படி ஒரு அபிஷேகத்தை, அப்படி ஒரு கிருபையை யார் கொடுத்திருந்தாரு, அகிதோப்பேல் கொடுத்திருந்தார். இப்ப அவன் என்ன செய்யறான்னு பாருங்க, தேவ திட்டத்துக்கு விரோதமா செயல்படுறான். 2 சாமுவேல் 15 1 37 வரைக்கும் வீட்டில் போய் படிங்க. இங்கே நீங்க படிக்க வேண்டியது 15 12 வாசிங்க. அப்சலோம் பலிகளை செலுத்தும் போது தாவீதின் ஆலோசனைக்காரனாகிய அகிதோப்பேல் என்னும் கீலோனியனையும் அவன் ஊராகிய கீலோவில் இருந்து வரவழைப்பித்தான். அப்படியே கட்டுப்பாடு பலத்து ஜனங்கள் அப்சலோமின் இடத்தில் திரளாய் வந்து கூடினார்கள். கவனிங்க, தாவீது ராஜா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட யூதேயா தேசத்துக்கு ராஜா, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப சவுல் இறந்துட்டான். சவுலுடைய ராஜ்யமும் மெய்யாவே தேவன் தாவீதோடு இருக்கிறார் என்று அந்த மற்ற கோத்திரங்கள்லாம் தாவீதோடு இணைந்தார்கள். இப்போ சமஸ்த இஸ்ரவேல் ராஜாவா மாறிட்டான். யாரு? தாவீது. இப்போ அவனுக்கு தான் அந்த அகிதோப்பேல் ஆலோசனை இருக்கிற பொழுது தாவீதுக்கு 18 குமாரர்கள். தாவீதுக்கு எத்தனை பேர்? 18 பிள்ளைகள், எல்லாம் ஆம்பளை பிள்ளைகள். இந்த ஆம்பளை பிள்ளைகள அப்சலோமுங்கிற ஒருத்தன், அவனுக்கு ஆசை வந்துருச்சு. இப்போ நல்ல கவனிய, நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கர்த்தர் ஏன் ஆசை வச்சிருக்காரு தெரியுமா? எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா தெரியாத? ஏன் ஆசை வச்சிருக்கிறார்? 92 வயசு வரைக்கும் இருந்த கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். இருக்கிற வரைக்கும் அப்பா எப்படா போவார் நம்ம முதலமைச்சர் அவன் நினைக்கவே இல்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நினைக்கவே இல்லை. தகப்பன்னு இருக்கட்டும், நம்ம இருப்போம். கர்த்தர் அதனால தான் எல்லாரும் நினச்சாங்க ஸ்டாலின் வந்த உடனே எடப்பாடி அரச இப்படிலாம் இருந்தாங்க பிடிச்சி வாங்குவாருன்னு. எல்லாம் அமைதியின் வழியில் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா. அதான் கர்த்தர் ஆசீர்வாதம். தமிழ்நாடு அமைதி, நீதி, நேர்மையாக செஞ்சுக்கிட்டாரு. பழிக்கு பழி வாங்கினாரா? வாங்கலை. இது வரைக்கும் வாங்க, பழிக்கு பழி வாங்கவே இல்லை. அமைதி. தகப்பனை காட்டிலும் யாரு? கலைஞரை காட்டிலும். இப்போ இவர் ஏன்னா அப்பா இருக்கிறாரு, அப்பா மறைவுக்கு பின்னாடி நம்ம எழும்புவோம். அல்லேலூயா. அப்போ இவன் என்ன பண்ணுறான், தாவீது உயிரோடு இருக்கிறான், தேவனால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன். அவன்கிட்ட மக்கள் போகாத விட்டுவிட்டு இங்கே வாங்க, அப்பாவுக்கு ரொம்ப பிஸி, அவரை பார்க்க முடியாது அப்படின்னு காலையில் இங்கே வந்துடுவேன், என்ட்ரன்ஸில் வந்துடுவேன். வந்து வார மக்கள்லாம் அரண்மனைக்கு போன என்ன பிரச்சனை, நான் அவருடைய மயன், நான் பார்த்துக்கிறேன், அவருக்கு பல வேலை, போக விட மாட்டேன். இப்படி நிறைய பேர் எங்கள் பாஸ்ட் பயங்கரமான பிஸியான ஆள், அங்கே போகாதீங்க, நீங்கள் எங்கள்கிட்ட வாங்க, என்னட்ட வாங்க, நான் ஆலோசனை சொல்கிறேன், நான் தான் உங்களுக்கு அப்பா, என் மனைவி தான் உங்கள் அம்மா. இப்படி சொல்லி எல்லா ஆளுகளையும் என்ன பண்ணிட்டான், அந்த அன்பான பேச்செல்லாம் அப்படி மக்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, மக்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இப்படி ஒரு கூட்டத்தை சேர்த்துப்பிட்டு இப்போ தாவீதுக்கு பற்றி தெரியாது. தாவீது எல்லாரும் நல்லவனா நினைக்கிறான். இப்போ பண்ண உடனே தாவீதுக்கு தெரிஞ்ச உடனே இப்போ நிலைமை மாறிடுச்சு. இப்போ அவனை என்ன பண்ண போகிறான், தாவீதே அடித்து கொள்ள போகிறதுக்கு ரெடியாக வந்துட்டான். ஆகாண்டு தாவீதும் அவனுடைய ஆட்களும் அவனை நம்பி இருக்கிற உண்மையான விசுவாசிகளும் அப்படியே அந்த இடத்த விட்டு படியே போய்கிட்டே இருக்கிறாங்க. பயந்து போய்கிட்டே, நாட்டை விட்டு போயிட்டாங்க, தலைநகரை விட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அகிதோப்பேலும் இந்த அப்சலோம் என்ன பண்ணிட்டான், வா அப்படின்னு இழுத்துக்கிட்டான். இப்போ தாவீதை விட்டு தேவனுடைய வாக்கை போல சொன்ன ஆலோசனை சொன்ன யாரு, அகிதோப்பேல் எங்கே வந்துட்டான், இப்போ தேவ திட்டத்துக்கு விரோதமாக இருக்கிற அப்சலோட மனுஷனோட சேர்ந்துட்டான். இதான் நீங்கள் நினைக்கணும். தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரன் யார், தேவனால் ஸ்தாபிக்கப்பட்ட திருச்சபை எது, அதுதான் நீங்கள் ஐக்கியமாக இருக்கணும். மொழிய கண்ட இடத்துல போய் ஐக்கியம் இருக்கக்கூடாது. ஐக்கியம் இருந்துச்சுன்னா அந்த ஆவி உங்களை மேற்கொண்டுரும். அதனால கர்த்தர் நீதிமொழியில் ஒரு வசனம் இருக்குல்ல, உன்னுடைய கிணற்றில் ஊறுகிற தண்ணீரை குடி.
பணம் பண்ணு, உனக்கு கொடுக்குற ஊழியக்காரன் மூலம் கொடுத்து அதே அந்த சத்தியமாக நீ இரு, நான் பார்த்துக்கிறேங்கிறார். இப்போ ஒரே குடும்பத்தில் மகன் ராஜாவை ஏற்பட விரும்புகிறான். அங்கே அப்பாட்ட இருக்கக்கூடிய தேவனுடைய வாக்கை போல சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனைக்காரடி என்ன செஞ்சிட்டான், எடுத்துக்கிட்டு வந்துட்டான். இப்போ யாருடைய கை ஒடிஞ்சு போனது, தாவீது கை ஒடிஞ்சு போனது இருக்கு. இப்போ தாவீதுடைய அபிஷேகம், ஊற்றப்பட்ட அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் இல்லை, ராஜாதி ராஜாவினுடைய அபிஷேகம். அல்லேலூயா. எந்த ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு அபிஷேகம் ஆண்ட கொடுக்கிறாரோ அந்த அபிஷேகத்தினால தான் அந்த மனுஷனுக்கு புகழ்ச்சி, ஆசீர்வாதம். அல்லேலூயா. இப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம், புரிஞ்சுட்டீங்களா? அந்த அபிஷேகம் தான் என்னை வழி நடத்துது, அந்த அபிஷேகம் தான் என்னை நடத்துது. அது எனக்கு நல்லா தெரியும். எல்லா புகழும், எல்லா மகிழ்ச்சியும், எல்லா ஆசீர்வாதம் கர்த்தருக்கே நான் செலுத்தி கொண்டு வருகிறேன். அல்லேலூயா. நம்மளை உயர்த்தக்கூடாது, எனக்கு இருக்கிற அபிஷேகம். அல்லேலூயா. இது அன்புதாஸ் ஐயா அடிக்கடி சொல்வார், அவருக்கு தெரியும் ஆவியில் பருந்து இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம், நீங்கள் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த அபிஷேகத்தில் தேவனால் உண்மை உத்தமமாக இருக்க ஊழியர்களோட ஐக்கியப்படணும். அவங்க சொல்கிற வார்த்தைக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். சொல்கிற ஆலோசனைக்கு கீழ்ப்படியணும். இப்போ நல்லா இருந்தவன் அவன் தெரிஞ்சுக்கிட்டான், மாம்சத்தை முடிவு எடுத்துட்டான். யார்? அகிதோப்பேல். இப்போ ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. யார்? அகிதோப்பேல். இது அப்சலோம். ராஜா தாவீது கொஞ்சம் வயசாயிருச்சு, இனி இது தேராது அப்படின்னு மாம்சத்தை முடிவு எடுத்துட்டான். அங்கே போன உடனே இந்த செய்தி கேட்ட உடனே அங்கே ராஜா என்ன செய்யறாரு தெரியுமா, ஒரே ஒரு ஜெபம் தான் இருக்கிறாருங்க, அருமையான ஜெபம். அந்த வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 15:31 அது மட்டும் பேசுங்க, அது மட்டும் வாசிங்க. தாவீது கர்த்தாவே அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக. இப்ப நல்ல கவனிங்க, ஆபத்து நேரத்தில், நெருக்கடி வேளையில நீங்க ஜெபம் அதிகரிக்கப்படாது. எப்படிப்பட்ட அதிகரிக்கணும்னா, இப்போ ஒரு அம்மாவுக்கு முடியல, ஒரு சீரியஸா இருக்கிறாங்க, நல்லா கவனிங்க, சீரியஸா இருக்கிறாங்க, உடனே ஜெபம் பண்ணா நிச்சயம் அற்புதம் நடத்துவார் ஆண்டவர். அந்த நேரத்தில் முறைப்படி சோத்திரம் 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 அப்புறம் ஒரு பாடல் பாடிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகிட்டு இப்படி சொல்லி அப்புறம் அந்த வியாதிக்கு ஜெபம் பண்ண அதுக்கு அது மண்டையை போட்டுரும், மரித்து போயிடுவாங்க. அந்த நேரத்தில் என்ன செய்யணும் தெரியுமா, அதான் ஞானம். அந்த ஜீவனை காப்பாற்றுறதுக்கு உடனே ஜெபம் பண்ணிடணும். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த மரண ஆவியை கட்டுகிற இயேசு நாமத்தில் இரக்கம் பாராட்டுங்க, செய்த பாவத்தை மன்னிச்சிருங்க, உயிர்ப்பிங்க ஆண்டவரே, ஆபத்துக்களை நோக்கி கூப்பிட்டு சொன்னீங்களாப்பா, அப்படி ஜெபம் பண்ணி விட்டுறணும். இப்போ தாவீது அப்படி தான் பண்ணுறேங்க. அங்கே துதிக்கையில ஒன்றும் பாடலை, என்ன செய்யறான், அந்த வசனத்தை சொல்லுங்க. தாவீது கர்த்தாவே அகித்தோப்பேலின் ஆலோசனை பைத்தியமாக்கி விடுவீராக. அந்த வசனம் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ், அதை மட்டும் தான் சொல்லணும். அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக, அகித்தோப்பேலின் ஆலோசனை அபத்தமாக்கி விடுவீராக. சின்ன பிரேயர். இந்த பிரேயர் கர்த்தர் கேட்ட உடனே அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, ஊசா என்ற ஒரு தேவனுடைய மனுஷன் ஏற்கனவே அனுப்பிட்டாரு, யாரு? தாவீது. அங்கே போய் அப்சலோமுக்கு ஒரு நண்பனை போல, உனக்கு நான் சாதகம் செய்கிற போல் அங்கே இருந்து அங்கே இருக்கிற தகவல்கள் எல்லாம் என்ன செய்யறான், அனுப்பி விடுறான். ஆண்டவர் பாருங்க எப்படி ஆண்டவர் செயல்படுறாருன்னு. அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அகித்தோப்பேல் ஆலோசனை சொல்லிட்டு அப்சலோம் அதை எடுக்கலான்னு பார்த்தவொடனே, சரி ஊசாயோடைய ஆலோசனை கேட்போமே அப்படின்னு அந்த மனுஷனை கேட்கும் பொழுது ஊசாய் மூலமாக கர்த்தர் கிரியை செய்கிறார். அதெல்லாம் வீட்டில் போய் படித்துக் கொள்ளுங்கள், அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. அதுக்கு பிற்பாடு என்ன நடக்குது, சரி ஊசாய் ஆலோசனை நல்லதான், அதனால உடனடியாக போர் எடுக்காம நம்ம எல்லாரையும் திரட்டி அப்புறம் போர் தொடுப்போம் என்று சொல்லி, அப்போ இந்த செய்தி கேட்ட உடனே, இதுவரைக்கும் நான் சொன்ன ஆலோசனையெல்லாம் வெற்றி அடைஞ்சது, இப்பொழுதோ என்னுடைய ஆலோசனை வெற்றி பெறவில்லை என்று சொல்லி, நான் எதுக்கு வாழணும் என்று சொல்லி இந்த அப்சலோம் தற்கொலை பண்ணிவிட்டான். சரி, அகித்தோப்பேல் சரி, அகித்தோப்பேல் என்ன பண்ணிட்டான், என்ன சொன்ன, நான் சொன்ன ஆலோசனை அப்சலோம் ராஜா கேட்கல, தற்காலிக ராஜா கேட்கல, எதுக்கு நான் வாழணும் அப்படின்னு நான்று கொண்டு செத்துட்டான். பாருங்க, ஆமா செத்துருவோம். கரெக்ட், உனக்கு நல்ல வெளிப்பாடு. நான் அது எனக்கு உண்மையில இதை சாகலைன்னா தாவீது மீண்டும் ராஜா வந்துடுவேன், நம்மளை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு. இந்த இப்போ பிரபாகரன் அப்படி தானே இருந்தார், ஒரு வாய்ப்பு தான். ஆமாம்,
அபத்தமாயிட்டார். புரியுதா? அப்ப தவறான ஆலோசனை கொடுக்கறதுக்கு முடிவு என்ன? ஆரம்பத்தில் அவனுடைய ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக தவறான ஆலோசனை கொடுத்தா தேவனே இங்கே என்ன செய்யறாரு? அங்கே எடைப்படுகிறார். ஆலோசனை கொடுக்குறது ஜாக்கிரதையாக இருக்கணும். இது நம்மளுக்கு எதுப்பா ஊழியக்காரி அங்கிட்ட போப்பான்னு சொல்லிடணும். அதை அப்படி வாங்க அங்கே வாங்க நாங்கள் பார்க்குறோம் அப்படிலாம் நாங்கள் வளர்க்குறோம் நாங்கள் உருவாக்குறோம் இதெல்லாம் செய்யவே படாது. அப்படி உருவாக்கி அந்த ஆத்மா இடராச்சுன்னா கர்த்தரை அந்த ஆளை தான் கேட்பார், எங்களை கேட்க மாட்டார். சரி போகட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ 2 சாமுவேல் 16, 20, 22 தவறான ஆலோசனை கொடுத்ததுனால ஐதேபில் தன் யோசனைப்படி நடக்கவில்லை என்று சொல்லி என்ன செஞ்சான்? 4 கொண்டு செத்தான். இங்கே யார் 4 கொண்டு சாகிறதுனா இங்கே இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் உண்டு. இப்போ நீங்கள் தவறான ஆலோசனை சொல்ல சொல்ல நீங்களே உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையை அழிக்கிறீங்க. அப்படியே பேக் ஸ்லைடிங், அதாவது பின்மாற்றத்தில் போயிடுவீங்க. ஜீவன் போகாது, உயிர் போகாது. எந்த உயிர் போகும்? ஆத்மா செத்து போயிடும். ஆத்மா செத்து போயிடும். நம்ம வருவோம் போவோம், ஆனால் ஆத்மா செழிப்பாகாது. அப்போ நீங்கள் தவறான ஆலோசனை கொடுக்க அகிதோப்பேல் 4 கொண்டு செத்தது போல நீங்களே உங்கள் ஆத்மாக்களை கொன்று பின்மாற்றத்தில் போயிடுவீங்க. அப்படி போகக்கூடாது. ஒருவேளை நீங்கள் தேவனுடைய ஆலோசனை கேட்காம செவி விடாம போயிருந்தாலும் இந்த ஆராதனையில் கடைசி நேரத்தில் மன்னிப்பு கேளுங்கள். அதுக்கு கருத்து அபிஷேகம் கொடுப்பார். அடுத்து அந்த பின்மாற்றத்தில் வெளியேறின உடனே பரிசுத்த வெள்ளமே முத்திரை போட்டு உங்களை எழுப்பி பிரகாசிப்பார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு மனுஷனை பார்ப்போமா? அதோனியா. இது ஒரு முக்கியமானது, இதோட முடிச்சிருவோம். அதோனியா. இப்போ அப்சலோம் இறந்துட்டான். தாவீது அவனுக்கு பல 18 மகன்கள். இவன் ஒரு மகன். யாரு? அதோனியா என்கிற ஒரு மகன். சாலமன் ஒரு மகன் தான். இப்போ இது ஒரு முக்கியம். தேவ திட்டத்துக்கு விரோதமாக யார் செயல்பட்டாலும் மத்தேயு 7:21 சொல்றார், ஆண்டவர் நான் உன்னை இறக்கப்பட மாட்டார். கர்த்தருடைய திட்டத்துக்கு விரோதமாக யார் செயல்பட்டாலும் கர்த்தர் இறக்கப்பட மாட்டார். மன்னிப்பு கேட்டுருங்க. இப்போ அதோனியா பற்றி பார்க்க போகிறோம். இங்கே 2 ஒரு டீமாக செயல்படுது. 1 ராஜாக்கள் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1வது அதிகாரம் 5, 7 வாசிங்க. தாவீதுக்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னை தாவீதுக்கு பிறந்த அந்த மனுஷன் அதோனியா நான் ராஜாவா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தானே உயர்த்தி ஆண்டவர் சொல்றார் புதிய ஏற்பாடுல, ஒருவன் தன்னைத்தான் உயர்த்தினான் அவன் தாழ்த்தப்படுவான், எவன் தன்னைத்தான் தாழ்த்துக்கிறானோ. நம்மளுக்கு நல்லா கவனிங்க, தாழ்மை தான் முக்கியம். நம்ம பாஸ்டர் என் மனைவியை நான் சபையில் பயன்படுத்துறதே இல்லை ஆரம்ப காலத்திலேருந்து. இப்போ தான் 2-3 வருஷமாக பயன்படுத்துகிறேன். அது என்னன்னா என்னுடைய சுயநலம். என்ன சுயநலம்னா, இந்த பாரு மனைவியை பயன்படுத்துகிறேன், அவன் ஒய்ஃபையை பயன்படுத்துகிறான், நீங்களாம் என்ன செய்வீங்க சொல்லுவீங்கிறதுக்காக. அவங்களுக்கு நல்ல தீர்க்கதரிசனம் வேறு இருக்குது, வசனம் பொழிவாங்க. இங்கே வந்தால் நிறைய பேருக்கு அது ஒரு ஆறுதலானது. அப்பேரோட ஒரு அபிஷேகத்தை நான் அடக்கி வைத்து எனக்கு நல்ல பேர் வர்றதுக்காக மொட்டாடியே பயன்படுத்துகிறாயா, ஒய்ஃபையே பயன்படுத்துகிற ஊழியக்காரன் நான் நல்ல பேர் வாங்குறதுக்காக சபையில் பயன்படுத்தாமல் எந்த டிபார்ட்மெண்ட்டில் போட்டேன்? சேவான் டிபார்ட்மெண்ட்டில் போட்டேன். எது? சமையல். கர்த்தருடைய ஆவியம் ஒருவர் தானே பார்த்தாரு, ஆரோக்கியம் மனைவி நீ பயன்படுத்தாமல் இருக்கிற, இப்போ நான் பயன்படுத்துகிறேன் பாருன்னு சொல்லி இப்போ அவர் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டார். பரிசுத்தாவின் யாரும் அடக்க முடியாது. மகிமையான ஊழியம் ஈரோட்டில் மட்டுமில்லை, ராமநாதர் மாவட்டத்தில் எல்லா பாஸ்டர்மாரெலாம் கூடி மாதம் கூட்டிருக்கீங்களங்க. பாஸ்டர்மார் ஒய்ஃபுக்கு ஒரு மீட்டிங் போடுங்க மாதம் அப்படின்னு சொல்லி முதல் கூட்டத்தில் நம்ம அம்மாவை போதருடைய மனைவிகளுக்கு அடுத்து ஊழியம் செய்யக்கூடிய வாஞ்சிக்கிற ஸ்திரீகள், அடுத்து அன்னகராக இருக்கிறவர்கள், இந்த 3 வருவாங்க, இவங்களுக்கு நீங்கள் செய்து கொடுங்க அப்படின்னு அழைக்கப்பட்டு கர்த்தரை பயன்படுத்த. இந்த மாதம் ரிவைவல் சர்ச் ஆனந்தூர் 14ஆம் தேதி புக் பண்ணியிருந்தாங்க, இப்போ போகிறாங்க. இப்படி வெளியில் கர்த்தர் என்ன செய்கிறாரு, நான் சபைக்கில் பயன்படுத்துவதற்கு நான் தாமதித்து அவங்க பாஸ்டமாக தான் கர்த்தனோட பேசுகிறாருங்க.
எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் எடுக்கிறேன். ஒரு வார்த்தை கூட சொல்லலை. என் கணவர் கூப்பிட்டா போவேன், இல்லைன்னா பின்னாடியே. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் கர்த்தரால் உயர்த்தப்படுவான். அல்லேலூயா. உரிமை இருக்கு. என் புருஷன் பாஸ்டர், நான் நீ செய்து கொடுக்குறேங்க, நான் யாராவது நடக்கிறேன் கேட்கலாம். ஒன்றே கேட்கப்பட்டேன். எப்போதான் என் கணவர் சொல்லுவார் அப்படின்னு. அதனால் அப்போ வந்து கன்வென்ஸ் மீட்டிங்கில் ஒரு ½ hour டைம் கொடுக்குறது அப்படி இப்படின்னு. இது யார் பார்க்குறா? நீ 4 சோத்துக்களை நீ பயன்படுத்த மாட்டேங்கிற, வெளியிடங்களை பயன்படுத்துகிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய அன்பை சொல்கிறேன். எவன் ஒருவன் தன்னை தாழ்த்துக்கிறான். பிலிப்பியர் 2வது அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல அருமையான தம்பி பாடல் பாடினாப்புல. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்தர் என்று அந்த மகிமை விட்டு இறங்கி பூமியிலே நம்மளுக்காக தம்மைத்தாமே தாழ்த்தி கர்த்தர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராய், தாழ்த்துறது மட்டுமல்ல கீழ்ப்படிந்தவராய். அந்த வசனம் நல்லா இருக்கும். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஊழியர் எங்களுக்கும் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறது தாழ்மை, தாழ்மை, தாழ்மை. எவ்வளவு கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறாரோ இந்த உயர்வுக்கு நான் அல்ல, என் தேவனுடைய இரக்கம், என் தேவனுடைய கிருபை. அதனாலதான் இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யறப்பா அப்படி எங்களை தாழ்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நான் ஜெபம் பண்றேன், நான் கண்ணொலிக்கிறேன், நான் பிரயாசப்படுறேன், இது ஊரா கர்த்தர்கிட்ட இருக்கு. ஆனால் நம்ம வாயினால வரக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வாயினாலே வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துவோம். அவே தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும். ஆனா இங்க பாருங்க, அதோனியா என்ன செய்யறான்? தன்னைத்தானே உயர்த்துறனுக்கு என்ன வருது? என்ன வருதுன்னு பார்க்க போறோம். அவன் தேவ திட்டத்துக்கு உருவமாய் செயல்படுறான்னு அர்த்தம். வாசிங்க, இந்த 2 டீம் வாசிங்க. ஆசாரியனாகிய சாதோக்கும் யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் சீமேயும் ரேயியும் தாவீதோடு இருக்கிற பராக்கிரமசாலிகளும் அதோனியாவுக்கு உடந்தையாய் இருக்கவில்லை. இது ஒரு டீம். இவங்கெல்லாம் யாருக்கு சப்போர்ட்? தேவ திட்டத்துக்கு சப்போர்ட். சாலமோனுக்கு. நல்லா தெரிஞ்சுங்க. அதோனியா சாலமோனும் தேவனுடைய தாவீதுனுடைய மகன் தான். அதோனியாவும் தாவீதுடைய மகன். தேவ திட்டம் யார் ராஜாவாகணும்? அதுக்கு வாங்க. அப்ப அதோனியா தன்னைத்தானே உயர்த்தி நான் ராஜாவாவே. அப்படியே இவனுக்கு யார் சப்போர்ட் பண்றது? அதை வாசிங்க. செரியாவின் குமாரனாகிய யோவாபோடும் யோவாப் ஒண்ணு, ஆசாரி அபியாத்தாரோடு ஆலோசனை பண்ணி வந்தான். அவர்கள் அவன் யாருடைய ஆலோசனை? ஒரு ஆசாரியன், யோவாப், ஒரு போதகன். அவன் யோவாப்ங்கிறவன் ஸ்தானாதிபதி, ஒரு படை தளபதி. தாவீதுக்கு உண்மை உத்தமமா இருந்த தளபதி யாரு? யோவாப். இந்த 2 பேர்ட்டும் போய் அதோனியா ஆலோசனை கேட்கிறான். இது ஒரு டீம். இன்னொரு டீம் நாத்தான் தீர்க்கதரிசி. அடுத்து என்னது? சாதோக்கு, சீமேயி, தாவீதோடு இருந்த பராக்கிரமசாலியா. அதோனியாவுக்கு உடந்தையாக இருக்கவில்லை. அப்படின்னு யாருக்கு? சாலமோனுக்கு தேவ திட்டம் தான், இவனுக்கு தான் ஆட்சியை கொடுப்பாருன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ தேவ திட்டத்துக்கு ஒரு குரூப்பும் தேவ திட்டத்துக்கு விரோதமாக இருந்த குரூப்பும் இருக்கு. இந்த 2 டீமு தேவனுடைய காரியத்திற்கு செயல்பட்டார்கள். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா தாவீதின் கோட்டையை பிடிச்சிட்டு வந்தவன் யாரு? யோவாப். ஆனால் எனக்கு பேர் வேண்டாம், தாவீது ராஜாவுக்கு தான் பேர் வரணும்னு சொல்லி, நான் வந்தால் நான் தான் போய் ஜெயித்துட்டேன்னு பேர் வந்துடுவேன் ராஜா, நான் வரமாட்டேன், நீங்கள் வாங்குங்க அப்படின்னு அழைச்சிக்கிட்டு அங்கே வரார். அந்த அளவுக்கு தன் பெயரை வெளிப்படுத்தாமல் நம்ம சொல்கிறோம்ல, நான் சிறுகமும் அவர் பெருகும் என்று. யாரு? யோவான் ஜெபம் பண்றாருல, நான் சிறுகமும் இயேசு கிறிஸ்து நாமும் பெருகமும்னு சொன்னேன். அந்த வசனத்தின்படி இந்த நபர் யாரு? யோவாப்பு. என் பெயர் வழங்கக்கூடாது, தாவீதின் பெயர் வேணும். ஆரம்பத்தில் நல்லா இருந்தா, ஆனால் முடிவு என்னாச்சு தெரியுமா? தேவத்திடத்துக்கு விரோதமாக மாறிட்டான். மாறுறதுனால அவனுக்கு வந்து விளைவு பாருங்க. அப்போ ஆலோசனை, தவறான ஆலோசனை. மனிதர்கிட்ட போய் கேட்டான். இப்போ தேவத்திட்டம் என்ன ஆகுது அப்படின்னா 24 வாசி 1 ராஜா 24.
1 ராஜா 2:24. நாம் சொன்னபடி எனக்கு வீட்டை கட்டுவித்தவருமாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று சொல்லி ராஜாவாகிய சாலமோன் யோய்தாவின் குமாரன் பெனாயாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை அனுப்பினான். இவன் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான். இதெல்லாம் வீட்டில் படிங்க, நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். தேவத்தோடு உறவமாக எழும்பினவன் கடைசியில் தேவனே அங்கே சாலம் மூலமாக தாவீது சில ஆலோசனை சொல்கிறான். சொல்லிட்டு அங்கே பலிபீடத்தில் இருக்கிற அந்த மனிதனை வெளியே கொண்டு வந்து அவனை கொலை செய்ய வைக்கிறான். அவன் போயிட்டான். அப்போ அந்த யோவாப் எப்படி பாருங்க, ஆரம்பத்தில் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் யூதேயாவுக்கும் தாவீதுக்காக பாடுபட்டவன், உண்மையான ஒரு படைத்தலைவன். போறதெல்லாம் வெற்றி 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 தான். அப்படிப்பட்டவன் கடைசி நேரத்தில், அதான் முடிவு பிறந்த நிலைத்திருப்பவன் எரிச்சிக்கப்பட இருக்கல, கடைசி நேரத்தில் தேவத்திடத்துக்கு விரோதமாக. அப்போ மத்திய 7:21 வந்துட்டீங்கன்னா, நான் உன்னை அறியேன், கதை இறக்கப்பட மாட்டார். ஆகவே தேவ திட்டம் என்ன? உங்களை இந்த திருச்சபையிலே கத்த வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை யார் ஊழியக்கார? அவங்க தான். இவங்க மூலமாக தான் நீங்கள் ஆலோசனை கேட்டு நடக்க முடிய கண்ட ஆளுகிட்ட போய் ஆலோசனை கேட்டு டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ளே ஆவிக்குரிய ஒரு பின்மாற்றம் வந்துவிடும் என்று பரிசுத்த ஆவியானவர் எச்சரிக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமையுண்டாவதாக. அல்லேலூயா. தேவ திட்டத்துக்கு ஒத்து போல என்ன ஆசீர்வாதம் சொல்லி முடிக்கிறேன். வாசிங்க 1 ராஜா 2:35. அவனுக்கு பதிலாக ராஜா யோய்தாவின் குமாரன் பெனாயாவை ராணுவத்தின் மேலும், இங்க பாருங்க, பெனாயா தானே, பெனாயா அவன் ஒரு நல்ல வல்லமையான போர் வீரன், படை தளபதி. அவன் அமைதியா இருக்கிறான். தேவன் பார்க்கிறார். சரி, யோவாப் இதுவரைக்கும் இருந்தான், தேவத்திற்கு தூரம் போயிட்டான். அந்த இடத்த தூக்கி எரிஞ்சிட்டு பெனாயாவை அந்த இடத்துல வைக்கிறார். அல்லேலூயா. ராணுவ தளபதி, எல்லா ராணுவத்துக்கும் தளபதி யாரு? பெனாயா. அமைதியா இருந்தான், தேவத்திற்கு விரோதமாக போகல. அப்ப தேவ திட்டத்துக்கு விரோதமாக போகாம அமைதியா இருக்கிற, அல்ல தேவ திட்டத்துக்கு ஒத்து போகிற ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பதவி. அல்லேலூயா. சபையில பதவி, ஊழியத்திலே அழைப்பு. அதான் ஆசியமா. பெனாயாவை ராணுவத்தின் மேலும் ஆசாரியனாகிய சாதோக்கை அபியத்தாரின் ஸ்தானத்திலும் வைத்தான். அபியத்தார்ங்கிற ஆசாரியை தூக்கி எரிஞ்சிட்டு அந்த இடத்துல யார் வைக்கிறார்? இந்த 2 பேரும் யாருக்கு இருந்தாங்க? சாலமோனுக்கு. தேவ சித்தத்துக்கு. அதான் மெயின், அதான் ஆலோசனை. இப்போ நீங்கள் தேவ சித்தன சர்ச் ஆஃப் செந்தூர சபை இங்கே இந்த கிராமத்தில், இதில் ஊழியக்கார மட்டும் ஊழியம் செய்ய முடியாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்களும் நம்மளும் என்ன சேர்ந்து ஊழியம் செஞ்சேன். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இப்போ அவரால் முடியாதா? அப்புறம் ஏன் 12 பேர் தேர்ந்தெடுக்கிறாரு? அப்புறம் ஏன் சபையை வச்சு கட்டுறாரு? படித்தவங்கள வேண்டாம், எல்லாம் ஒன்றும் தெரியாது, வா பேதையை கத்த என்ன செய்கிறாரு? ஞானி ஆக்குறாருல. அவர்கிட்ட இருந்த ஆளுக்கு பூரா மத்தேயு மட்டும்தான். லூக்கா ஆண்டவருடைய காலத்தில் இல்லைம்மா, மத்தேயு தான் பெரிய கஸ்டம்ஸ் ஆஃபீஸர். பாக்கி எல்லாருமே மீனவர்கள், படிப்பறிவு. ஏன் தெரியுமா? சொன்னதை கேட்பாங்க, சொல்கிறது அப்படியே படித்தவன அது இப்படி செஞ்சானே அப்படின்னா என்னது நம்மளுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. அந்த ஆள்லாம் ஆண்டவருக்கு தேவையில்லை. சில பேர் ஜெபத்தில் ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுப்பாங்க, ஆண்டவரே இது இப்படி அப்படின்னு. அதெல்லாம் அவருக்கு தெரியும். நம்மளுக்கு என்ன தேவையோ கர்த்தர்கிட்ட என்ன செய்யணும்? கேட்கணும். அல்லேலூயா. சரி, இப்போ ஃபைனலாக நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவர் வெளிப்பாடுகள் சொல்ல என்ன ஆலோசனை? நம்பர் 1, ரட்சிப்பு பெறாத ஆட்கள் இருக்கீங்களா? இயேசு கிறிஸ்துவை அறியாமல் புதிதாக இப்போ தான் வந்திருக்கிறேன், நான் முழுமையாக தெரியலை, அப்படிப்பட்டவர்கள் வந்திருந்தா இதுவரைக்கும் நீங்கள் வணங்கின காரியமெல்லாம் மனிதருடைய கற்பனையால், சாத்தானுடைய தூண்டுதலால் காரியங்கள், அதெல்லாம் விட்டு ஜீவனுள்ள தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து, கடவுள் குமாரன் இயேசு கிறிஸ்து அனுப்பினார். வரலாறு இருக்கு, இந்த புத்தகத்தில் வரலாறு இருக்கு. வரலாறு என்பது என்ன? நடந்த சம்பவத்தை அப்படியே எழுதுறது. அதை நம்புங்கள். இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய உலகத்தினுடைய மக்களுடைய எல்லா பாவத்துக்கும் ரத்தம் சிந்தி மரித்தார். முன்னாடி இருந்தது என்ன? பாவத்துக்கு பரிகாரம் ஆடோ மாடையோ கோழியை வெட்டி ரத்தத்தை சிந்தி பலியாக்கிறோம். அந்த பலியெல்லாம் நீக்கப்பட்டு ஒரே ஒரு தேவனுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து, பாவமில்லாத தேவ மனிதர்,
நம்மளுக்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர். உலகத்தின் மக்களுடைய பாவத்துக்காக சிலுவையிலே இரத்த சிந்து மரித்து அடக்கம் 3 உயிரோடு எழுந்தார். அந்த உயிரோடு எழுந்த பரலோகத்துக்கு போயிருக்கிறார். அவர் தான் கடவுளுக்கு பக்கத்தில் நம்மளுக்காக பரிந்து பேசுகிறார். இந்த சத்தியத்தை ரோமர் 10வது அதிகாரம் 8, 9, 10 வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இருதயத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து வாயினால் என்ன செய்கிறேன், அறிக்கை எடுக்கிறேன், துதிக்கிறேன், அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அனுபவத்தில் இல்லாதவர்கள் நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் இதுதான் நான் கொடுக்குற ஆலோசனை. நம்பர் 1 ரட்சிப்பு. 2வது என்னது, முழுக்கு ஞானசானம். ஞானசானம் எடுக்கணும், அதான் அடையாளம். அப்போ எடுத்தால் தான் உங்கள் பேர் எங்கே எழுதப்படும், ஜீவ புஸ்தகம் எழுதப்படும். அது 2வது படி. 3வது அப்படி வந்து சபைகள் வருகிற பொழுது, கூடி செபிக்கிற பொழுது பரிசுத்த ஆவியை பெறுவீர்கள். காரணம், முத்திரையிடுகிறார். இந்த முத்திரையை பெற்றால்தான் அவருடைய வருகை, ரகசிய வருகையிலே யார் யார் பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறார்களோ அவர்களை அந்த வார்த்தை, அந்த வசனத்தின்படி வாழ வைக்கும் அந்த முத்திரை, அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களை கர்த்தர் பரலோகத்தை எடுத்துக்கொள்வார். அல்லேலூயா. 3வது பரிசுத்த ஆவியை நான் கொடுக்குற ஆலோசனை. 4வது வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, அதாவது மாறுபாடான சந்ததியை விட்டு விலகிறது. அப்படின்னு என்ன அர்த்தம், பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. என்ன பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, உலகத்திலிருந்து. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னும் சொல்ல போனா உங்க வீட்டில் இருக்கிற உறவினர்கள் யார் ரட்சிக்கப்படலையோ, நீ மட்டும் ரட்சிக்கப்பட்டினா நீ தான் அங்கே நின்று காட்டணும். அங்கே ஒத்து போகக்கூடாது. அம்மாவோ அப்பாவோ இதில் நான் செய்ய மாட்டேன், நீங்கள் எவனா செய்யுங்க, நான் கருத்தை தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால இந்த வழிபாடுக்கு வரமாட்டேன் அப்படின்னு எதிர்த்து நிற்கணும். அல்லேலூயா. அது தாய் தப்பனாக இருந்தாலும் சரி, உடன்பிறப்பாக இருந்தாலும் சரி, நீ கர்த்தருக்கா நிற்கிறோம்னா வீட்டுக்குள்ள அப்படி தான் நினச்சி காமிக்கணும். வீட்டை விட்டு வெளியே ஓடிடக்கூடாது. நீ என்ன செய்யணும், பாரம்பரியத்துக்கு என்ன செய்யக்கூடாது, ஒத்து போக. அதுதான் வேறு பிரிக்கப்பட்ட, அதுக்காக தான் அந்த பரிசுத்த ஆவியை தருகிறார். நீ வேண்டுதல் பண்ணால் கர்த்தர் உன் மூலமாக அந்த குடும்பத்தை மீட்டுக் கொள்ளுவார். ஆகவே அதுக்கு அங்கிட்டு ஒரு கால் இங்கிட்டு ஒரு கால் என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. சரி, இது 4வது. 5வது சபை கூடி வருதலை விட்டு விடக்கூடாது. சபை ஐக்கியம், திருவிருந்து ஐக்கியம், ஞாயிற்றுக்கிழமை தோறும் கர்த்தருடைய நாள், அந்த நாளில் வந்து அவர் ஆராதிக்கணும். இந்த மாதிரி வார்த்தைகளை இங்கே கேட்டு போகணும். அல்லேலூயா. சபை கூடுதல் விட்டு விடக்கூடாது. 6வது சபையில் போதிக்கிற கேட்கிற சாட்சியின் வாழ்க்கை நாம் பிரயாசப்பட்டு ஒப்பு கொடுக்கணும். கிறிஸ்துவ போல வாழணும். இங்கே கேட்குற சத்தியை கேட்டு நடக்கணும். இதை மற்றவர்கள் போய் சொல்லணும். 7வது தேவ திட்டம் எது என்று சொல்லி என்ன செய்யணும், செயல்படணும். அல்லேலூயா. இந்த மாதிரி ஆலோசனைகள் இன்னும் நிறைய ஆலோசனை இருக்குது. இது 7 ஆலோசனைப்படி நீங்கள் வாழ்ந்தால் நிச்சயமாகவே தேவன் நம்மளுடைய பரலோகத்தில் நம்மளுக்குன்னு ஒரு இடத்தை வைத்திருக்கிறார், அங்கே அழைத்து செல்வார். அல்லேலூயா. அல்லே